ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இன்னைக்கு சேனல்ல வந்து நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். அது என்ன அப்படின்னா, அங்க பிரதர்ஷனம் போயிட்டு வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டீட்டெயிலா வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், ஸோ அவர் வந்து எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா முடிஞ்சதுன்னா நீங்க அங்க பிரதர்ஷனத்துல போறவங்க கண்டிப்பா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்னதான் அந்த டிக்கெட் பத்தின அப்டேட் கொடுத்தாலுமே அந்த தர்ஷன் முடிச்சுட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது அடுத்து அந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்றவங்களாகட்டும் இல்ல அந்த தரிசனத்துல ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கும் கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த வீடியோட லிங்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. புதுசா தர்ஷன் போறவங்களும் வந்து இந்த அங்க பிரதர்ஷனத்துல போனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மத்த நார்மல் தர்ஷனத்துல போறதை விட இதுல போகும்போது இன்னும் நிறைய விஷயம் நல்ல அட்வான்டேஜ் தான் இருக்கு. அதாவது ரொம்ப தள்ளுறது இந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு தர்ஷன் பாக்குறது, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் போறதுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த ஆடியோ ஷேர் பண்ண அந்த நண்பருக்கும் நான் இந்த வீடியோ மூலமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டெலிகிராம்ல நீங்க வாய்ஸ் ரெக்கார்டா ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேனல்ல வீடியோவா நம்ம கொடுப்போம். ஸோ அவர் வந்து நேத்து போனப்போ அவர் சிங்கிளா போனனால நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து திருமலையில ரீச் ஆயிட்டாங்க. ஸோ ஆஃப்லைன்ல லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் தான் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. லாக்கர் வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது, யாத்ரா சதன்ல எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நீங்க சிங்கிளா போறவங்க லாக்கர் ஃபெசிலிட்டி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சிங்கிள்ஸ்க்கு வந்து ரூம் தரமாட்டாங்க. இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட்டோட டிக்கெட்டை நேற்று காலையிலேயே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் டைமோட டிக்கெட் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த நாள் விடிய காலையிலோட டிக்கெட் கொடுத்துட்டாங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்றாங்க. மீதி நாட்கள்ல ஈவினிங் டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாளுக்கான டோக்கன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேல கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் அப்படின்றதுனால அன்னைக்கான டோக்கன் முடிஞ்சதுமே உடனே அடுத்த அந்த டோக்கனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஈவினிங் நைட் வரைக்குமே அந்த ஸ்லாட் டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கிட்டு கூட நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் வாங்கிட்டு போங்க, அதை தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா நார்மலா க்ரௌட் வந்து இருக்கிற அப்போவுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, குடோன்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு டைரக்ட் சர்வதர்ஷன் வந்து ரொம்ப நேரம் டைம் ஆக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜா வந்து 17ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 6000 பேர் தான் வந்து அதிகமா தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட்டிங் டைம் வந்து 19 மணி நேரம் அப்படின்றது 22 மணி நேரம், 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா ஆயிருக்கு. ஸோ 6000 பேர் அதிகமா வந்ததுக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க குடோன்ல வெயிட் பண்ண வைக்கிறனால தான் இந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குன்னா நீங்க கீழே எஸ்எஸ்டி வாங்கிட்டு போறது ரொம்ப பெஸ்ட். விடிய காலையில ஸ்டார்ட்டா இருந்துச்சுன்னா ஒரு 1ல இருந்து 1.5 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மத்தியானம் ஈவினிங் இருந்தா கொஞ்சம் 2ல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள ஆகும். பட் ஒரு 3 மணி நேரத்துல ஒரு நல்ல தர்ஷன் 300 தர்ஷன்ல எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதாங்க எஸ்எஸ்டி ரிலேட்டடா இருக்க அப்டேட். கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல கொடுக்குறாங்க. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயும் நீங்க டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வாங்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 30 நாள் கழிச்சு தான் வாங்கலாம். ஒரு நாளைக்கு 2 தர்ஷன் பார்க்கணும், இல்ல 2 நாள் அங்க ஸ்டே பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு நாள் எஸ்எஸ்டி டோக்கன்லையும் அடுத்த நாள் டைரக்ட் தர்ஷன்ல எத்தனை டைம் வேணாலும் போகலாம். அதுக்கெல்லாம் டைம் லிமிட் வந்து கிடையாது. ஸோ அடுத்து நிறைய பேர் நேற்று கூட நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். மார்ச் மாதத்தோட அப்டேட் பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா 300 தர்ஷன் புக் பண்ணிட்டு சாமி பார்க்க போகிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க. பட் அதோட அப்டேட் நமக்கு நேற்று ஏதாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் எதுவுமே வரல. நாளைக்கு 20ஆம் தேதி. ஸோ 20லேருந்து 28க்குள்ள மாசமே முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு 20ஆம் தேதி ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, 300 அப்டேட் ஃபர்ஸ்ட் வருமா, ஆர்ஜித சேவாவோட டிக்கெட் முன்னாடி கொடுப்பாங்களா, வர்ச்சுவல் 500 ரூபாய் முன்னாடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிடிடி டிசைட் பண்றது தான். ஸோ எது வேணாலும் ஃபர்ஸ்ட்ல வரலாம். எந்த டிக்கெட் வருதோ அந்த டிக்கெட் உங்களுக்கு ஓகே கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அதுல வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே புக்கிங்ல உங்களுக்கு 6 பேருக்கு புக் பண்ணணும், 5 பேருக்கு புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 300 ரூபாய் தரிசனம் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு. நீங்க வர்ச்சுவல் சேவாவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி சேவா புக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். அதுலயும் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, வர்ச்சுவல் சேவால எங்களுக்கு டிக்கெட் புக் ஆயிடுச்சு, அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு தர்ஷனுக்கு எந்த டிக்கெட்டும் வரலன்ட்டு பிப்ரவரிக்கு புக் பண்ணீங்கன்னா தரிசனம் வந்து மார்ச்ல ஓப்பன் ஆனால் மட்டும்தான் அவைலபிள் காட்டும். இப்போதைக்கு எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அப்டேட் வந்து வரும். ஸோ இந்த மாசம் கடைசி தான் ஆயிரும் எல்லா ஓப்பனிங்குமே முடியறதுக்கு. என்னென்ன ஓப்பனிங் வரும்னா,
ரூ. 300 டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப்பு, அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் டிக்கெட், திருமலையோட ரூம்ஸ் புக்கிங், கீழ் திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங், இது மட்டும் தான் அப்டேட் வரும். அங்க பிரதர்ஷனம் மார்ச்சுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ரூம்ஸ் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரூம் வந்து ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. திருமலையில் நீங்கள் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ரூம் எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் டைம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் போயிட்டு உங்களோட ரிசப்ஷனில் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இன்னொரு நாள் ரூம் வேணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அடுத்த நாளுக்கான வாடகையை கேஷாவோ கார்டாவோ அந்த இடத்துல பே பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் ஸ்டே பண்ணிக்கலாம். வெக்கேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன்ல அந்த பே பண்ண டெபாசிட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது ரீஃபண்ட் வரும். கீழ் திருப்பதியில ரொம்ப சீக்கிரம் வந்துருது. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, வெக்கேட் பண்ணி வந்து அடுத்த நாளே அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் 2 நாள்ல வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 நாளுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். அமௌண்ட் டிலே ஆகாது. ஆனா திருமலையில ரூம்ஸ் ரீஃபண்ட் வர்றது தான் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது. அதுலயும் நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கு பாருங்க. ஒரு 11:30 மணி அப்டேட் படி நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆஃப்லைன் கவுண்டர்ல உங்களுக்கு எது பக்கமா இருக்கோ அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் உடனே வாங்கிக்கலாம். ஸோ 11 மணி அப்படின்னா முன்னாடி நம்ம ஒரு 5-6 மணி கூட போகலாம். கூட்டம் இல்லைன்னா மத்தியானம் கூட நம்மள அலோவ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்லேயே நம்ம வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான விஷயங்களா இருக்குங்க. ஸோ சிவராத்திரி அப்படின்றனால வந்து கபிலேஸ்வர சுவாமி டெம்பிளில் வந்து ரொம்ப விசேஷம். நேற்றும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க டிடிடி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாணோற்சவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரதோற்சவம் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான இதெல்லாமே இந்த சிவராத்திரிக்கு வந்து நடக்குது. நீங்களும் தரிசனம் இன்னைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டை கூட ஷேர் பண்ணலாம். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்டா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.